இன்னைக்கு தேதி 1. ஹவுஸ் ஓனர் வாடகை வசூல் பண்றதுக்காக வருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழி தெரியல. 3 மாசமா நம்ம வாடகையே தரல மோட்டோ. டேய் மண்டகா, எதுக்காக அவரை பார்த்து பயப்படுற? என்ன பார்த்து தைரியமா இருக்க கத்துக்க. இப்ப பாரு. அறிவாளி. ஏய் குட்ரா. இந்த முடிவு எடுத்தது நான் தான் முதல்ல. இது எனக்கே சொந்தம். ஏய் விடு. விட மாட்டேன். ஏய் விடு. விட மாட்டேன். மோட்டு யோசிக்க எந்த நேரமும் இல்ல. ஏன்னா அதிகமா வளர்ந்தவன் அந்த பக்கம் வந்து நின்னுகிட்டு இருக்கான். பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. பொம்பளை வேஷம் போட்டு நாம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணே, கொஞ்சம் தள்ளி நின்னு எங்களுக்கு கொஞ்சம் வழிய விடுங்க. நாங்க மோட்டோட பக்கத்து வீட்டுக்காரங்க சக்கரை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏற்கனவே நான் உங்க 2 பேருக்கிட்டையும் 2 முறை ஏமாந்திருக்கேன். இந்த முறை அதெல்லாம் நடக்காது. நீங்க 2 பேர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எது எப்படி இருக்கு? அந்த ஐடியா ஒத்து வராது. வேற ஏதாவது வித்தியாசமா திங்க் பண்ணணும். ஐடியா. மிஸ்டர் அமீர் சங், மிஸ்டர் ஃபக்கீர் சங். எதுக்கியா காலங்காத்தால கதவை இந்த தட்டு தட்ட? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா? என்ன வேணும் உனக்கு? சொல்லுடா வீணா போனவனே. சாரி என்ன மன்னிச்சிருங்க சார். ஆமா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இவர் தான் அமீர் ஜான், நான் தான் ஃபக்கீர் சான். மோட்டு பத்துலுவ பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. நீங்க அமீர் சந்த், இவன் பக்கீர் சந்தே கிடையாது. நீங்க தான் அந்த மோட்டு பத்துலு. 3 மாசமா நீங்க 2 பேரும் வாடகையே தரல. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா இழுச்சவன் என்ன தெரியுதா? இந்த விக்க புடிங்க. இது வீணா போயிடும். தேங்க்ஸ். வாடகை வசூல் பண்ற வரைக்கும் மாது உயிரோட விடுறா. நான் சேஸ் பண்ணி வருவேன். நில்லுங்க. ரெண்டா பிரிஞ்சு ஓடிடலாம் மோட்டோ. நான் இப்படி போயிடுறேன். ஓடிட ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓடி தப்பிக்க பாக்குறீங்க. உங்களை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். மோட்டு பத்துலு. பத்துலு, அவன் பின்னாடி வரானா இல்லையான்னு பாரு. சீக்கிரம் வந்துரு மோட்டோ. இவருக்கு இல்லாதவன் எங்கெல்லாம் துரத்துறான் பாரு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. மோட்டோ அவன் நம்மள விரட்டுற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழியே இல்ல. மாட்டினா நம்ம காலை கூட உடைச்சாலும் உடைச்சிருவான். வந்துட்டியா மோட்டோ? அப்படியே இன்டர் நடிச்சு வந்துரு. ஓடு சீக்கிரம். எங்கடா ஓடுறீங்க? இந்த சோகத்துல நீ வேற ஏறிக்கியா? உன் வெயிட் என்னால தாங்க முடியல. பாத்துக்கோ. ஆமா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க வேணாலும் போவோம். வாங்கிக்கடா. ஆமே. சட்டியோட பறக்க விட்டானே. இது எந்த இடம் மோட்டோ? சட்டியோட வந்திருக்கோம்னா அநேகமா சந்திரமண்டலமா தான் இருக்கணும். ஹலோ சார், இந்தியாவோட டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு சார். நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கி இருக்கோம். ஆனா அவங்க ஆக்சிஜன் கவர் இல்லாம, ஸ்பேஸ் சூட் இல்லாம ஏதோ ஃப்ளையிங் சாசர் மாதிரி ஒன்ல பறந்துட்டு இருக்காங்க சார். மடையா பாய். ஜெய் ஹோ. கஜா கஜா யார் நடிச்சது? கஜா கஜா கடவுளை காப்பாத்துங்க. என்னது அட்டாக்? ஏலியன் மோட்டோ எங்களை காப்பாத்துங்க.
டேய் மண்டையா, அந்த பைல்வான் கிட்ட இருந்து எங்களை நீ தான் காப்பாத்தணும். இப்படி திரும்புங்க. அந்த தடியை கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம துரத்தி அடிச்சு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் சார். நீங்க 2 பேரும் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆரம்பிச்சுட்டாங்க. 3 மாசம் வாடகைக்காக 3.5 மணி நேரமா அடிச்சிட்டு இருக்கான். அம்மா, அம்மா, ஓடுங்க, ஓடுங்க. சீக்கிரம் நானும் வரேன், இருங்க. கசிட்டாராம் வீட்டுல இருக்காரா? இல்லைங்க. ஆமாங்க. என்ன ஆமா இல்லன்னு மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுங்க. சிரிக்காதீங்க கான் சாஹிப், சிரிக்காதீங்க. சிரிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சுட்டீங்களா? அம்மா, அம்மா. ஏன் பாய், அதான் சிரிச்சா தொப்பி பறந்துடும் நான் சொல்லி வாய மூடல, ஏன் தொப்பியை பறக்க விட்டீங்க சொல்லுங்க. தொப்பி பறந்தா என்ன ஆகும்? 2 பெரியவங்க வெளியில போய்கிட்டு இருக்கும் போது இப்படி குறுக்கால வந்து கம்போட நிக்கிறது நல்லது இல்ல தம்பி. சொன்னா ஓ கேளுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் கசிட்டாராம் வீட்டுக்குள்ள இருந்து தானே வெளியில வந்தீங்க? ஆமா, அவர் உள்ள இருக்காரா? எங்க பாருங்கப்பா, நீங்க இங்கேயே இருங்க. நான் வெளியில போய் மார்க்கெட்ல எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க பிரியாணி இலை தானே வாங்கிட்டு வர சொன்னீங்க? பிரியாணி இலையா? ஆமா, அது அதுக்கு பிரியாணி பண்ணி சாப்பிடதா தம்பி. பட்ட சோம்புல அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாகலமான தம்பி. நீங்க எதுக்காக தம்பி கசிட்டராம அடிக்கடி இப்படி பார்க்க வரீங்க? அது என்ன, கசிட்டாராமோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மோட்டு 10 தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுங்க மட்டும் கையில கிடைச்சா கண்டிப்பா சட்னி தான். ஒருவேளை அந்த மரத்து மேல விளையாடிக்கிட்டு இருப்பானுங்களோ? நல்லா பாருங்க தம்பி, பாருங்க. நீங்க அமுக்குங்க, எதுவும் பண்ணாம சமாளிச்சுக்கிட்டு இருங்க. கையில பெரிய கோல் வச்சிருக்காரு. ஒண்ணுமே புரியலையா? என்னமோ திடீர்னு எனக்கு தாடி வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த தாடியை தடவுன மாதிரி கூட தோணுச்சு. இங்க பாருங்க, அடிக்கடி மூக்கு உங்களுக்கு செவந்து போது. கண்ட்ரோல் ஆகிருங்க, கண்ட்ரோல் ஆகிருங்க, கண்ட்ரோல். உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதாங்க. ஆமா, கடைசியில போக கூடாத இடத்துக்கு அது போயிடுச்சு. ஆரம்பிச்சிருவாரு. இப்போலாம் உங்களுக்கு கூட தாடி வளருதா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் விடவே மாட்டேன்டா. உடைச்சுக்க. சீக்கிரமா கோயிலுக்குள்ள போயிடலாம். கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம், ஏதாவது வழி கிடைக்கும். எவ்வளவு தூரம் ஓட விடுறான்டா? அம்மா, அம்மா, அம்மா. ஐடியா. கிடைச்சிச்சா? நாம இந்த கோயில்ல பூசாரியா மாறிடலாம். அப்புறம் யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. மோட்டோ, வந்துரு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படா. சீக்கிரம் நீங்க கடவுளை வேண்டிக்கங்க, நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும். ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு துரத்தியும் அந்த பயலுங்க சிக்க மாட்டேங்கிறானுங்க. உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். மோட்டுவும் பத்துலுவும் நிச்சயமாக உன்னுடைய வாடகையை செட்டில் செய்வார்கள். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? மோட்டவும் பத்துலவும் வாடகை கொடுக்கணும்னு? நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். அவர்கள் இருவரும் மிக மிக நல்லவர்கள். குறிப்பாக பத்துலு ரொம்ப ரொம்ப நல்லவன். அவர்கள் அனைவருக்கும் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். அவர்களுக்கு நீ 1 ரூபாய் உதவி செய்தாலும் அதை பன்மையாக பெருக்கி நான் உனக்கு பல மடங்கு தருவேன். நிஜமாவா? நான் அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா அதை நீங்க பல மடங்காக்கி, அதாவது 10 லட்சமாக்கி நீங்க அதை எனக்கு கொடுப்பீங்களா? மகனே, நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அந்த பணத்தை அந்த கோவில் பூசாரியிடம் ஒப்படைத்து விடு. அவர்கள் அப்புறம் வந்து பிக்கப் பண்ணிக்குவார்கள். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா, இந்த 10,000 ரூபாயை நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்காம தயவு செஞ்சு அந்த மோட்டு 10 கிட்ட கொடுத்துருங்க. கடவுளின் பக்தனான இது என் கடமை, நான் ஒப்படைத்து விடுகிறேன். ஐசலக்கா, 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 சூடா சமுசா சாப்பிடலாம் வரியா பத்துலு? நோ நோ, முதல்ல இந்த காசை அவருக்கு வாடகையை செட்டில் செய்துவிட்டு பிறகு நாம் ஆடம்பரமாக செலவு செய்யலாம். இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப 10,000 ரூபாய் இல்ல, 10,000 அடி கொடுக்க போறேன்டா. நாங்களே அடிச்சுக்கிறோம். நான் இனிமே உங்க 2 பேரையும் விட்டு வைக்கவே மாட்டேன். எங்க போனாலும் சரி விட மாட்டேன். நில்லுங்க. சந்திர மண்டலத்துக்கே விரட்டிட்டு
சார் திஸ் இஸ் டூ மச். முதல்ல சட்டி மாதிரி எதுலயோ பார்த்தாங்க, இப்போ தட்டுல பார்க்கறாங்க சார். கண்டிப்பா இத பத்தி நாம ரிசர்ச் பண்ணாம விடக்கூடாது. ஆனா இப்போ இந்த வேலையை நான் ரிசைன் பண்றேன். கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு நினைச்சதை ஈஸியா பண்ணிட்டாங்க.